அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தைப் பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை இரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். சரியான ரிவைவல் பாருங்களேன். கரெக்டான ரிவைவல் இதுதான். செம்ம ரிவைவல், பக்கா ரிவைவல். இவன் அப்பத்துக்காக வந்தவன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. இவன் ஃபர்ஸ்ட் வராத கூட்டம் ஒன்று இருந்துச்சு தரிசனத்துல, இவங்க வந்துட்டாங்க. 2வது அப்பத்துக்காகவும் என்ன செய்யல, வரல. 3வது ஏதோ பயந்து போயும் இவங்க என்ன செய்யல, வரல. ஆனா இவன் உண்மையிலேயே என்னத்துக்காக வந்திருக்கிறான், வந்து மனம் திரும்பி இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி, பா சூப்பர் பா, பர்ஃபெக்ட், ஒப்பு கொடுத்தல், ரிவைவல் எல்லாம் பர்ஃபெக்டா நடக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமிலுள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அப்ப இவங்க அத்தனை பேருமே அங்க இல்ல. அதுவும் 2ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது, பல ஜாதியான மக்கள் அங்க வராங்க, ரிவைவலுக்கு வராங்க. ரிவைவல் ஆகுது, இருதயத்துல குத்தப்பட்டாங்க, என்ன செய்யணும்னு கேட்கறாங்க. அவன் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கறான். இன்னும் சொல்ல போனா நம்மளை விட அவங்க சூப்பர் கூட்டம். ஏன் தெரியுமா, அவன் சொல்றான், வேறுபாடு உள்ள வாழ்க்கையை சொல்றான். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்படியே வேறுபாடுள்ள கூட்டம். எல்லாத்தையும் ஆண்டவருக்காக நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க போறேன் எல்லாம் சொல்லி ஃபுல்லா வந்துருச்சு இந்த குரூப். பக்கா. அதுவும் என்ன செஞ்சுட்டாங்க, வசனம் சொல்லுது, அவர்கள் சாலமோன் மண்டபத்திலே போய் தங்கி இருந்தார்கள், வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். பர்ஃபெக்ட் கூட்டம் ஒன்று ரெடி ஆயிருச்சு. இதுதான் கர்த்தர் எதிர்பார்த்த கூட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டத்துக்கிட்டையும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த கூட்டத்தில் என்ன பிரச்சனை இருந்துச்சு வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இந்த கூட்டத்தில் யார் இருந்தா, அனனியா சப்பீரால் இருக்காங்க. இந்த கூட்டத்தில் ஒரு 5000 பேர், ஒரு 3000 பேர் சேர்த்துக்கிட்டாங்க இல்லையா, மொத்தம் 8000 பேர் வந்தாங்கல்ல. இந்த வண்ட கூட்டத்தில் யார் இருக்கிறா, அனனியா சப்பீரால் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணானாமா, தன் மனைவி அறிய வஞ்சிக்கிற கூட்டமும் அது உள்ளதான் இருக்குது. மனம் திரும்பிட்டான், வேறொரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டான், எல்லாம் ஓகேன்ட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டேன்ட்டான், அப்போஸ்தலர் பின்னாடி வந்துட்டேன்ட்டான், கம்யூனியன் எடுக்கிறேன்ட்டான். ஆனா இருதயத்துல மொத்தம் வஞ்சகம் இருக்கு. அப்படியே இன்னும் ஒரு பங்கு மிச்சம் இருக்கு. உலகம் ஒரு பங்கு அவங்க இருக்குது. ஒண்ணு கர்த்தர் தெய்வமானால் அங்க போயிருக்கணும். இவ்வளவு நேரம் இருந்தாங்களே, இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு பிரச்சனை இல்லை. என்ன தெரியுமா, இவங்களை பத்தி நல்லா வெளியரங்கமா தெரியுது. விரியன் பாம்பு குட்டி, அப்பத்துக்கு வரவன் இல்ல, நோவா காலத்துல வரல, இவனை பத்தி எல்லாம் தெரியுது. ஒருத்தருக்கா பாருங்க, இதான் டேஞ்சரஸ் ஃபெலோ, வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. என்ன தெரியுமா, அப்படியே ஒப்பு கொடுத்துட்டேன், சூப்பர்ன்ட்டா, எல்லான்ட்டா. ஆனா இருதயத்துல மட்டும் உலகம் ஒரு பார்ட் இருந்துகிட்டே இருக்கு. நாளைக்கு பின்னைக்கு இயேசு வராட்டி, டிலே ஆச்சுன்னா, எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டோம், ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏவுறாரு, ஒருவேளை வயசாச்சுன்னா அப்படின்னு மாம்சம் ஒன்று உள்ள ஓடிட்டே இருக்கும். ஆனா எங்க உட்காந்துருப்பான் தெரியுமா, எல்லாத்தையும் வித்து வைக்கிறவங்க மத்தியில் உட்காந்துருப்பான். எங்க உட்காந்துருப்பான், வேறுபாடு உள்ளவங்க மத்தியில் உட்காந்துருப்பான். இவனை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அதான் வசனம் சொல்ல உன்னத பாட்டு 2ல, காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரமாய் என் நேசர் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அத்தனை மரமும் எப்படி இருக்குதா, காட்டு மரம், காட்டு மரத்துக்கு நடுவுல கிச்சிலி மரம். அப்ப நீங்க மொத்த இருக்கிற காட்டு மரம்னா முள்ளு. அதான் அர்த்த வசனம் சொல்லும், முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம். அப்படியே எல்லாத்துக்கும் நடுவுல தான் இது இருக்கும். கண்டே பிடிக்க முடியாது. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் ஞானசாரம் எடுக்கிறதுக்கு வரும் பாம்பு குட்டி, நடுவுல ஒரு ஆட்டுக்குட்டி வரும், கண்டுபிடிக்க முடியாது இருக்கும். ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட். இங்க எப்படி இருக்குது, 12 அப்போஸ்தலருக்கு நடுவுல ஒரு யூதாஸ். அத்தனை பேரும் வித்து பாதத்துல கொண்டாந்து வச்சுட்டான். ஆனா இவன் மட்டும் ஒரு பங்கை எடுத்து வீட்டுல வச்சுக்கிறான். இப்ப பாருங்க, அழகா பேதுரு சொல்வாரு, அது விற்கிறதுக்கு முன்னாடி உன்னோட இதா இருக்கவே இல்லையா, விற்கணுமா வேணாமான்றதை நீ டிசைட் பண்ணு.
கொடுக்கணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணு. கொடுக்கணும்னு டிசைட் பண்ண பிறகு அதுல ஒரு வஞ்சகம் வருதுல்ல, அதை தான் கர்த்தர் உன்னை அர்ப்பணிக்கணும் டிசைட் பண்ணிட்டா முழுசா அர்ப்பணி. ஒரு பார்ட் வெளியே வேஷம் போட்டுக்கிட்டு உள்ள எடுத்து வச்சுக்கிட்டு, இதுதான் கர்த்தர் வெறுக்கிறார், வஞ்சிக்கிறவர்கள். அடுத்து சொல்றாரு அதே வசனம் 5:3 வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? வஞ்சகம் வந்துருச்சு. அடுத்து என்ன வந்துருச்சு? பொய் சொல்ற கூட்டமும் இருக்கு. யாருகிட்ட பொய் சொல்றான்? ஊழியக்காரங்கிட்டே வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஊழியக்காரங்கிட்டே பொய் சொல்லுவான். இவங்க நிறைய நேரத்தில் இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? ஊழியக்காரன் குறை உள்ளவன். ஊழியக்காரங்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க, சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் மறைக்கிறீர்கள் அல்லது பொய் சொல்றீங்க. இப்போ உங்க தாட் என்னன்னா, ஊழியக்காரங்கிட்ட நீங்க பொய் சொல்றீங்க, மறைச்சிட்டோம், ஊழியக்காரருக்கு தெரியாது. ஆக்சுவலா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், ஊழியக்காரன் உங்ககிட்ட கேட்டதா இருக்கலாம், ஆனா அவனுக்குள்ள இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆவியானவர். இப்போ நீங்க ஊழியக்காரனை மதிக்கணும்னு சொல்றோம்ல, ஏன் ஊழியக்காரனை மதிக்கணும்னா, ஊழியக்காரனை மதிக்கிறதுக்கு அல்ல, அவன் மேல் உள்ள அபிஷேகத்தை மதித்தல் இல்லையா? ஊழியக்காரன் குறை உள்ளவன் செத்து போயிடுவான். சவுலை வந்து அவன் மதிச்சானா, சவுல் மேல உள்ள அபிஷேகத்தை மதிச்சானா? சவுல் மேல உள்ள அபிஷேகத்தை மதிச்சான். உண்மையிலே ஃபாலோ பண்றவன் என்ன பண்ணுவானா, அவனுக்குரிய சுபாவம் இவனுக்குள்ள வரணும்னு நினைப்பான் இல்லையா? இப்போ எலிசா எலியாவை பார்த்து, உன்ன மாதிரியே நான் ஆகணும்னு கேட்கல, உன் மேல இருக்கிறது எனக்கு 2 மடங்கா வேணும் தான் கேட்டான். நீ வேணாம், எனக்கு உன் மேல இருக்கிறது தான் எனக்கு வேணும். புரியுதா? அப்ப அவன் எதை கணம் பண்றான்? எலியாவை கணம் பண்ணல, எலியா மேல இருக்கிற அபிஷேகத்தை கணம் பண்றான். இவன் நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம், இவரை மாதிரியே நான் ஆகணும், சினிமா நடிக்கிற முடி வெட்டுறது, அரசியல்வாதினா அவரை மாதிரி ஆகுறது, அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை நினைக்கிறோம், அவன் இந்த ஊழியக்கார மாதிரி. இல்ல நான் எப்பவும் சொல்வேன், ஃபாதர் பெர்கமன்ஸ் மாதிரி நீங்க பாடவே வேண்டாம், ஆனா அவரை மாதிரி அபிஷேகத்துல பாடுங்க, அது நல்லது. அவர் குரல் மாதிரியே நம்ம குரல் வரணும் அதெல்லாம் வேண்டாம். அபிஷேகம் இஸ் இம்பார்ட்டன்ட், அவர் மேல உள்ளது. அதே தான் சொல்றேன், ஒரு ஊழியக்காரன்கிட்ட நீங்கள் பேசும் பொழுது நீங்க என்ன நினைச்சு பேசுறீங்கன்னா, இவருக்கு தெரியாம அப்படியே மறைச்சிட்டா ஓகே ரைட் பரவாயில்ல அப்படி போயிடலாம் நினைக்கிறீங்க. அவருக்கு மறைச்சிட்டீங்க, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அது இங்க இவன் சொல்றான், எனக்கு விரோதமாய் நீ பொய் சொன்னே சொல்லல, யாருக்கு விரோதமாய்? சரி, பேதுரு பர்ஃபெக்டா? பேதுரு பர்ஃபெக்டா? வசனம் சொல்லுது பேதுரு மாய்மாலம் பண்ணினான்னு பவுல் எழுதுறாரு. பேதுரு பர்ஃபெக்டா? ஆவியானவர் சொல்றாரு, அந்த துப்பட்டால எல்லாம் வரும்போது பேதுரு சாப்பிடாம என்ன செஞ்சிட்டாரு? விட்டுட்டாரு. துப்பட்டா மேல போயிடுச்சு, புறஜாதியாரோட காரியம் போயிடுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, பேதுரு குறை உள்ளவன் தான், அவர் மேல் இருக்கிற ஆவியானவர் நிறைவானவர். அவர்கிட்ட தான் உண்மையா இருக்கணும். நீங்க நிறைய பேர் பேதுருகிட்ட உண்மையா இருக்கிறான், ஆவியானவர்கிட்ட போய் சொல்றான். ஏன்னா பேதுருகிட்ட கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுன்ட்டு பேதுருகிட்ட மறைச்சிட்டான். எல்லாரும் எதிரிலையும் நம்ம கெட்ட பேர் ஆயிடும், மறைச்சிருவான். அவன் சொல்றான், நீ எனக்கு விரோதமா போய் சொல்ல, யாருக்கு விரோதமா போய் சொல்லிட்ட? பரிசுத்தாவிக்கு விரோதமா போய் சொல்லிட்ட. அப்போ மனம் திரும்பி இருதயத்தில் குத்தப்பட்டு வேறுபாடுள்ள வாழ்க்கையாகி எல்லாத்தையும் விற்கணுங்கிற முடிவில் இருக்கிறவனுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு வஞ்சகம் இருக்கு, ஒரு பொய் சொல்லுகிற சுபாவம் இருக்கு. இவர்கள் செத்து போனார்கள் இருக்கு. அப்படித்தானே இருக்குது? செத்து போனார்கள் இருக்கு. கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷனோ முகத்தை பார்க்கிறார். நீ ஸ்பிரிச்சுவலா வந்துட்டேன், வேறுபாடுள்ள வாழ்க்கைக்கு வந்துட்டேன், உலகத்தை வெறுத்துட்டேன், இயேசு வருகை காத்திருக்கிறேன், நான் போக போறேன் எல்லாம் சொல்ற, உன் இருதயம் முழுவதுமாக கர்த்தரிடத்தில் இருக்கிறதா? பர்ஃபெக்டாக கர்த்தருக்கு முன்னாடி இருக்கிறதா? இதைத்தான் கர்த்தர் கேட்கிறாரு. நாம நீங்க எங்கிட்ட நல்ல பேர் வாங்குறதோ, உங்க வீட்டில் நல்ல பேர் வாங்குறதோ, அல்லது உங்க ஊழியக்காரர் நல்ல பேர் வாங்குறதோ, அல்லது உங்க கணவர் மனைவிக்கு நல்ல பேர் வாங்குறதோ இம்பார்ட்டன்டே இல்லை. நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்க தேவனுக்கு பயந்துட்டீங்கன்னா எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தேவனுக்கு பயப்படலன்னா எல்லாவனுக்கும் பயப்படணும், அத்தனை பேருக்கு பயப்படணும். ஒருவேளை உங்களிடத்துல, எனக்கு ஒரு மூத்த ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தார் நாகர்கோயில்ல, அவருக்கு ஒரு 73 வயசு இருக்கும். அவர் சொல்லி கொடுத்தாரு, நீ பாவம் உள்ளவனா இருந்தினா, உனக்குள்ள பாவம் இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா எவனை பத்தியும் கவலையே படாதேன்னாரு. கர்த்தர் உன்னை மன்னிச்சிட்டாருன்னு என்ன செய்யாத, எவனை பத்தியுமே கவலைப்படாதேன்னாரு. 2வது, நீ ஒருவேளை அவங்க சொல்லக்கூடிய குற்றமோ பாவமோ உனக்குள்ள இல்லைன்னா கவலையே படாத, கர்த்தர் உனக்காக வழக்காடுவார்னார். அப்படின்னா 2ம் ஒன்று தான் சொல்லுது, நீ கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக இருந்தால் போதும். இங்கே குறை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பேதுரு குறை உள்ளவராக தான் இருந்தார், ஆனாலும் ஆவியானவர் அவருக்குள் நிறைவாக இருக்கிறார். ஸோ இப்போ நாம எப்போவுமே தேவனுக்கு முன்பாக பர்ஃபெக்டாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு முன்னாடி நின்றுனா எவனை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம்? நான் எப்பவும் சொல்லேன், உங்களை பற்றி யார் வேணா குறை சொல்லட்டோமே, உங்களை பற்றி நான் பாவத்தை சொல்லட்டோமே,
அவங்க அதுக்கு லாய்க்கு இல்லை, இவங்க அது சரியில்லை, அவங்க குறை உள்ளவங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க, இவர் படிக்காதவங்க, அவர் லாய்க்கு இல்லை, என்ன வேணா சொல்லட்டுமே. கர்த்தருக்கு நீ கர்த்தருக்கு முன்னாடி நின்று கர்த்தர் உன்னை சூஸ் பண்ணிட்டாருன்னா நீ எதையுமே யோசிக்க வேண்டாம். சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஏதாவது சொல்றாங்க டிஸ்கரேஜ் ஆயிடுவாங்க. இப்பவும் சொல்றேன், நாம் அல்ல, நம்மேல் உள்ள அபிஷேகத்துக்கு தான் அந்த வல்லமை உண்டு. அது அவர்து. நீங்க எதுக்கு பயப்படணும் தெரியுமா? அந்த ஊழியக்காரனுக்கு அல்ல, அவன் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்கு. இன்னொன்னு சொல்றேன், உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு முதல்ல நீங்க பயப்படணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவங்க ஆயிட்டாங்க. இவங்களுக்குள்ள என்ன இருக்குது? வஞ்சகம் இருக்கு, பொய் இருக்கு. இன்னொரு வசனத்துல கூட இருக்கு, அதை வாசிங்களேன். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இவங்கெல்லாம் ஒருமனப்பட்டு வந்தவங்க தானே. இப்போ இவங்களுக்குள்ள இன்னும் என்ன இருக்குது? உள்ளுக்குள்ள பாகுபாடு இருக்குது. நீ கிரேக்கன், நான் யூதன். என்ன சபையினுடைய பிரமாணம் என்ன? நான் யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, அதான பிரமாணம். ஆனா இப்போ இவங்களுக்குள்ள என்ன இருக்குது? நான் யூதன், நீ கிரேக்கன். யூதனுக்கு மட்டும் கவனிக்கிறீங்க, கிரேக்கர்களை கவனிக்க மாட்டீங்க, விதவைகளை கவனிக்கிறீங்க, இவங்களை கவனிக்க மாட்டீங்க அப்படின்னு அன்னைக்கே விதவைகளை நீ கொஞ்சம் ஒதுக்குறீங்க. இவ்வளோ தாட்டோட தான் வேறுபாடு உள்ளவங்க வந்திருக்கிறாங்க. இவ்வளோ தாட்டோட தான் எல்லாத்தையும் வித்து வந்தவங்க வந்திருக்கிறாங்க. இவ்வளோ தாட்டோட இருதயத்தில் குத்தப்பட்டவங்க இருக்கிறாங்க. அப்ப இருதயத்தில் குத்தப்பட்ட இவர்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது? இருக்கத்தான் செய்கிறது. கர்த்தர் இதையும் எதிர்பார்க்கல, சிதறி போக பண்ணினார்னு இருக்கு. 8ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணிட்டாரு? சிதறி போக பண்ணினார். இப்ப